இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 6 வசனம் 7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. 1 Timothy chapter 6 verse 7. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நம்ம எதையுமே கொண்டு வந்ததும் கிடையாது, இந்த உலகத்திலிருந்து எதுவும் கொண்டு போறதும் கிடையாது, இதுதான் நிச்சயமாக நடக்கிற காரியம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இப்ப போன வாரத்துல நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாம்பேல ஒரு இளம் தொழிலதிபர், அதாவது ஒரு லேடி ஒருத்தவங்க, பிசினஸ் உமன், அவங்க கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களா வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய நியூஸா வந்தது. அவங்க எத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல அந்த வீடை வாங்கி இருந்தாலும் சரி, அவங்களோட பெட்ரூம்னு பார்த்தா ஏதோ ஒரு மூலையில இருக்கும். அந்த பெட்ரூம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க படுக்கிற பெட் அந்த ரூமோட ஏதாவது ஒரு மூலையில தான் இருக்கும். அந்த பெட்லயுமே அவங்க படுக்க போறது ஏதாவது ஒரு சைட்ல தான். என கண்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எவ்வளவுதான் பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகள் நமக்கானது சின்னதா தான் இருக்கும். நம்ம மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது, இந்த உலகத்துல பெரும்பான்மையான பகுதிகளை அவர் வின் பண்ணி ராஜாவாக, ஒரு பெரிய போர் வீரனாக திகழ்ந்தவர். அவர் சாகிறப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த சவப்பெட்டியில என்னுடைய கைகள் திறந்த நிலையில வெளியில தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்துல நான் என்னதான் காரியத்தை சம்பாதிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசனாய், எவ்வளவு பெரிய போர் வீரனாய், எவ்வளவு வெற்றிகளை குவித்தவனாய் இருந்தாலும் சரி, நான் எதையுமே எடுத்துட்டு போகல அப்படின்றத உலகத்துக்கு காட்டுறதுக்காக என் கை திறந்த வண்ணமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். என கண்மானவர்களே, நமக்கு என்ன புரியுது இந்த மாதிரியான காரியத்துல இருந்து அப்படின்னா, நாம எதையுமே நம்ம இன்னைக்கு எதெல்லாம் எனக்கு தேவைன்னு ஓடிட்டு இருக்கோமோ அது எதுவுமே என் கூட வரப்போறது இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்ம இந்த உலகத்துக்கு வர்றப்போ எதையுமே கொண்டு வரல, மறுபடியும் இங்க இருந்து எதையும் கொண்டு போறது இல்ல, இது நிச்சயம் அப்படின்றாரு. நம்ம இந்த உண்மையை புரிந்து கொள்ளுகிறோமா? அதாவது நமக்கு இது தெரியும், ஆனாலும் தெரியாத மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கோம். நான் படுகிற பிரயாசம் எதற்காக இருக்கிறது? எனக்கு இன்னும் வேணும். அது சம்பளமா இருந்தாலும் சரி, அது பணமா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, அதிகாரமா இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, எதுவுமே எனக்கு போதாது, எனக்கு இன்னும் வேணும்ன்ற அந்த ஒரு நினைப்புல தான் ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாளைக்கு நமக்கு மரணத்திற்கு அப்புறம் நம்ம கூட வரப்போகுதான்னு பார்த்தா இதுல எதுவுமே வரப்போறது இல்ல. நம்மளே பார்த்திருப்போம், இறுதி சடங்கு நடக்கிறப்போ எல்லாத்தையும் கலட்டிட்டு வெறுமையாகத்தான் குழியில வைப்பாங்க. அப்படியானால் நான் ஓடுறது எதற்காக, எது என் கூட வரப்போகுது அப்படின்னு யோசித்தா, இயேசு கிறிஸ்து அந்த தாலந்து ஓமையை குறித்து சொல்லும் போதில் அழகாக சொல்லுவார். அந்த எஜமான் பிரயாணப்படும் அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு தாளந்துகளை கொடுத்துட்டு போவாரு, திரும்ப கணக்கு கேட்பாரு. இதை போலத்தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நாளைக்கு அவரது வருகையின் போது, நியாய தீர்ப்பின் போது நம்மகிட்ட என்ன கணக்கு கேட்பார் தெரியுமா? நீ எவ்வளவு சம்பாதிச்ச, என்னெல்லாம் படிச்ச, எப்படி, எத்தனை கார் வாங்கின, எத்தனை பங்களா வாங்கின, இதை கேட்க போறது கிடையாது. மாறாக, உனக்கு நல்லா பேசுற திறமையை நான் தந்தன, எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷத்தை அறிவித்தாய், கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு உனது வாழ்க்கையினால தெரிவித்தாயா, உனக்கு இனிமையா பாட வரும், இன்னும் அநேக டேலண்ட்
உனக்கு தந்திருந்தேன். அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட நீ என்ன செய்த அப்படின்னு கணக்கு கேட்பார். அந்த நேரத்தில் நம்மிடத்துல அவருக்கு பதில் சொல்றதுக்கு ஆன்சர் இருக்குமா? நாம் இப்போது வாழும்போது தேவனுக்காய் ஓடுகிறோம் என்றால், தேவனுக்காக வைராக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறோம் அப்படின்னா, தேவனை முகமுகமாய் எதிர்கொண்டு வரவேற்கிறவர்களாய் இருப்போம். ஆகவே என்ன கண்மானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்குரிய காரியங்களை செய்யணும். எப்போது தேவனுக்காக தேவனுக்குரிய காரியங்களுக்காக நாம் ஓடுகிறோமோ அப்போதுதான் நம்மால் சொல்ல முடியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது தகப்பனே. அநேக நேரத்துல நாங்க இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, எப்போதும் உம்மை நோக்கி மாத்திரம் நாங்கள் ஓட, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களாலும் எல்லா டேலண்ட்னாலும் தகப்பனே, ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.